ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்தி திணிப்பு ப்ரோ. இந்தி திணிப்பு அதை தான் வந்து படமாக இது பண்ணியிருக்காங்க. பராசக்தி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்ல ஒரு படம் தான். ஆக்சுவலாக இந்த படத்தை வச்சு பண்ண அரசியல் தான் எனக்கு பிடிக்கலையே தவிர இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் சொன்னா இந்த படத்தை வந்து பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்துச்சு, இது தமிழ்நாடாக மாறிடுனா அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, நிறைய பேரோட போராட்டம் இருக்குது, நிறைய பேர் ரத்தம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது நமக்கு. உண்மையிலேயே இந்த படம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம், பார்க்க வேண்டிய ஒரு படம். ஓப்பனாக சொல்லணும், படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றது, மியூசிக்கும் சரி, கதையும் சரி, நல்ல ஒரு முக்கியமான கதை. தமிழ் மொழியை பற்றி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹிந்தி திணிப்பை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க. அதை ஓவராக திணிக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்க கூடாது, எதிர்த்து போராடணுன்றதையும் படத்தில் காமிச்சிருக்காங்க. எனக்கு ஓப்பனிங்கில் போகும்போது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரிஞ்சு, ஆனால் அதுக்கப்புறம் விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சு. இந்த போராட்டம் கதைக்கலன்னு வந்த அப்புறம் நல்லா போக ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே கரெக்டாக இருந்தது ப்ரோ. எந்த பிரச்சனையும் இல்லை படத்தில். எல்லாமே நல்லா விஷுவல்ஸும் சரி, எதுவுமே சரி, எல்லாமே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா ஏற்றுறதுக்கு தான் ஆகணும். ஏன்னா முக்கியமானது தமிழ் மொழியாச்சு, அதை கண்டிப்பாக ஏற்று தான் ஆகணும். இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க தெரிய வந்துப்பாங்கன்னு எனக்கு தோணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்கே நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாரு, ரவி மோகனும் பயங்கரம் ஆக்ட் பண்ணிருந்தாரு. ஸ்டோரி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ சுதாகுங்காரா படம் முன்னாடி பார்த்துருப்போம், அந்த சூரரை போட்டெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட கமர்ஷியல் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கு. சூப்பராக சொல்லியிருக்காங்க. பட்டு கொஞ்சம் நிறைய சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க போல. இந்த அண்ணாவோட சீன்ஸ் நிறைய காணோம். அந்த டீசரில் பார்த்து இதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதெல்லாம் நிறைய கட் பண்ணிருக்காங்க. அது இன்னும் இருந்திருந்தா பயங்கரமாக இருந்திருக்கு படம். லவ் சீன்ஸ் ஒரு 4 லவ் சீன்ஸ் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஒரு 2 லவ் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அதுவும் இந்த மைக்கேல் ரெட்டி அப்படின்ற ஒரு கேமியோ இருக்கும். அது நம்ம பார்த்துருப்போம், அந்த சூர்யா படம் ஒன்று இருக்குல்ல, இந்த மணிரத்னம் சூர்யா படம், இந்த ஆயுத எழுத்து, அவங்களோட ரெப்ரசன்டேஷனாக ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. பேசில் ஜோசப்போட கேமியோ நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. கன்ஃபார்மாக ஒரு தடவை தியேட்டர் வாட்ச் தான். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி 4 பேரோட அத்தர்வா ஸ்ரீனில் எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு 7.5 கன்ஃபார்மாக படம் பார்க்கலாம் ஒரு தடவை. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வந்து எப்படின்னா இம்போஸ் பண்ணக்கூடாது மற்றவங்க மேலே, ஹிந்தி வேணும்னா அவங்க படிச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர மற்ற மொழிக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ படம் எனக்கு தெரிஞ்ச நல்ல படம். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக லேக், பட் ஆனால் அது தேவையான ஒரு லேக் தான். ஸோ எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரில. செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் பிளாக்ல நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸின் சில சீன்ஸ் நம்ப முடியல, பட் ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஓகே தான். செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது. ஒரு யூஸ்வலாக இந்த மாதிரி உண்மை சம்பவம் வரும்போது அதை ரொம்ப கனெக்ட் பண்ண விடணும்ல, அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் தான் படமே. அது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. கனெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தது. அது பர்ஃபார்மன்ஸ், மியூசிக், ரைட்டிங் எல்லாமே அந்த உண்மை சம்பவத்தில் அப்படியே எடுத்தனால நம்மளுக்கு நல்லா இருந்தது. ரவி மோகன் தான் வில்லன். ஏன்னா வில்லன் சரியில்லைன்னா இந்த மாதிரி படங்கள் கனெக்ட் ஆகாது. ஆரம்பிக்கிற முதல் காட்சியில நம்மளுக்கு செம்ம காண்டா வரும். அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு இருந்தது. அவருக்கு அடுத்துதான் எஸ்கேவே. போட்டினா அந்த அளவுக்கு போட்டி நல்லா இருந்தது. அந்த பீரியாடிக்கு நல்லா இருந்தது. ட்ரெயின் விஷயம், ட்ரெயின் காட்டுறது, அந்த பிரிண்டர் காட்டுறது, அதெல்லாம் நல்லா இருந்தது பெருசா. ஆனா நிறைய நேச்சுரல் லொகேஷனே போயிட்டனால அவங்களுக்கு பிளஸ் ஆயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சு தலைவா. ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்தது படம். அன்எக்ஸ்பெக்டடா நிறைய மூமெண்ட்ஸ் வரும், நிறைய கேம்பியோஸ் வரும், அதெல்லாம் நல்லா இருந்தது. புதுசா இருந்தது சொல்லலாம். பராசக்தி நல்லா இருந்துச்சு படம். பப்ளிக் என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ கண்டிப்பாக அந்த படத்தில் நம்ம பார்த்தோன்னு நமக்கு நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. கதையை வந்து சொன்னால் நம்ம என்ன சொல்கிறதுன்னா, ஹிந்தி தெளிப்பு தான். நமக்கு வந்து தமிழக வந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஹிந்தி வந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் என்ன சொல்கிறாருன்னா, ஹிந்தி வந்து எங்கள் மேலே எதுக்கு தெளிக்கிறீங்க, தமிழ்னா என்னன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அது நல்லா காட்டுறாங்க. ஆனால் நீ ஹிந்தி கற்றுக்கினா தான் உனக்கு வேலையேன்றாங்க. அப்படிதான் இந்த படத்தோட கான்செப்ட். ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ போவார் சிவகார்த்திகேயன். என்ன போவார்னா, ஹிந்தியை கற்றுக்கிட்டு போவார். அவர் தெரிஞ்ச ஹிந்தியை பேசுவார். ஆனால் நீ வந்து இன்னும் எங்களை மாதிரி ஹிந்தி பேசலை, நீ வந்து இந்த வேலைக்கு வந்து அன்பிட்டுன்றவர். அப்போ தான் அவன் கேட்பேன், நான் எப்படிங்க உங்களை மாதிரி ஹிந்தி பேச முடியும், நான் வந்து தாய்மொழியே எனக்கு தமிழ், உங்களுக்கு வந்து தாய்மொழியே ஹிந்தி தான், நீங்கள் பேசலாம், நான் அப்படி பேச முடியும் அப்படின்றாங்க. அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். 3 ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. மெயினா இதுல ஹீரோவா சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாலும் ரவி மோகனோட வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல 70s கிட்ஸோட ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கும், 70sல அந்த காலத்துல எப்படி இருக்கும், அதே ஸ்கிரீன் பிளே கொண்டு வந்திருக்காங்க. அதோட செட்டப்பும் கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. படத்துல மெயினா வந்துட்டு
ஹிந்தி திணிப்பு பற்றி ஒரு சோசியல் மெசேஜாக கொடுத்துருக்காங்க. ஹிந்தி திணிப்புனா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ வந்துட்டு எனக்கு கட்டாயமாக ஹிந்தி திணிப்பு நீ படிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. வேணும்னா உனக்கு தேவைன்னா அந்த லாங்குவேஜ் கற்றுக்கலாம், தேவையில்லைன்னா அது லாங்குவேஜ் கற்றுக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. படம் முழுக்க வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் படம் ஒரு கரெக்டான சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பற்றி ஒரு சில அரசியல் சார்ந்த விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 25 கட் பண்ணியிருக்காங்க, சென்சார் கட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுத்த அந்த சின்ன ரோலாக இருந்தாலும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதர்வாவோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பராசக்தி ஷார்ட்டாக சொல்லணும்னா ஹிந்தி திணிப்பு ப்ரோ. ஹிந்தி திணிப்பு அதை தான் வந்து படமாக இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வந்து ஹிந்திக்கு எதிரானவர்கள் இல்லை, எந்த காலத்துலையுமே, அப்பவும் சரி இப்போவும் சரி. பட் அந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிராக தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ அது வந்து நம்ம இது பண்ணணும். அது வந்து எல்லாருமே ரியல் லைஃப்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை விடக்கூடாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அப்படி ஒரு கண்டென்ட்டை தான் சுதா மேம் சொல்லியிருக்காங்க. ஒன் சைடு ஒரு டிஎம்கே, ஒன் சைடு ஒரு இந்த படமாக போயிடுமோ, ஒரு பொலிட்டிக்கல் படமாக போயிடுமோன்னு ஒரு ஃபியர் இருந்தது. பட் பேரறிஞர் அண்ணாவை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில விஷயங்கள் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மையார் பற்றி சில இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படத்தில். எப்படி நம்ம வந்து பேட்டில் பண்ணணும் அப்படின்னு. இல்லை அது ஸ்லோ, இந்த மாதிரி படங்களுக்கு சில பேர் பார்க்கும்போது படமே ஸ்லோவாக தான்டா இருக்குது அப்படின்லாம் கூட தோணும். அது உண்மைதான், அது இயல்பு. பக்கா கமர்ஷியல்னு வரும்ல பொங்கலுக்கு, இது பக்கா ஆர்ட். அதனால இதை பார்க்க கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுமையாக நம்ம பார்த்தோம்னா கண்டென்ட் சில கன்வே ஆகும். 3 பேர்ல யார் பெஸ்டா நடிச்சிருக்காங்க? எஸ்கே ஃபர்ஸ்ட், அடுத்து ரவிமோகன், அடுத்து அதர்வா. ரவிமோகன் வந்து நெகட்டிவ் ஷேட். இந்த மாதிரி ஒரு ஜெயம் ரவி சார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு கேரக்டர். விசுவலா எப்படி இருக்கு? அந்த 1960ல நல்லா காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரியலாக இருக்குது, அப்படியே வந்து பண்ணியிருக்காங்க. படத்தில் வரக்கூடிய பாத்திரம், டம்ளரு, காரு, எல்லா ப்ராப்பர்ட்டியும் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கு. ஹிந்தி திணிப்பு இந்த தமிழ் எல்லாம் சொல்றாங்க, இந்த ஜென்சிகிஸ்டுக்கு நல்லா பிடிக்குமா அந்த படம்? அதாவது எஸ்கே ஒரு சீன்ல பாட்டில் எடுத்து அடிக்கிறாரு, அதுக்கு கத்துறானுங்க. அவர் ஏன் பாட்டில் எடுத்து அடிச்சாரு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து நீ யோசிச்சாலே ரியல் லைஃப்ல அந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு இதுன்னு தெரிஞ்சிடும். மொழி வெறி, அந்த மொழி வெறி மோசமானது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது எல்லாருமே கான்சியஸா இருக்கணும். ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும் எப்பவுமே. படம் நல்லா தானே இருந்துச்சு. ஒரு நல்லா எடுத்திருக்காங்க. நிறைய வாட்டி வந்து பார்க்கலாம். கதை வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு படம். மற்றபடி எதை சொல்றது? தமிழ் மொழி ஹிந்தி ஒழிப்பை பத்தி எடுத்துருக்காங்க, ஹிந்தி திணிப்பை பத்தி எடுத்துருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? அது பக்காவா இருந்ததுண்ணா. தமிழுக்காக அவங்க போராடுறாங்க, ஹிந்திக்காக அவங்க போறாங்க, அவ்வளவுதான். அவங்க மொழியில அவங்க இருக்கணும், அவ்வளவுதான். யார் ஆக்டிங் பெஸ்டா இருக்கு? இது நிதிஷானா ஆக்டிங்கும் எஸ்கே ஆக்டிங்கும் எல்லாமே எல்லாரும் ஆக்டிங்கும் செம்மையா இருந்ததுண்ணா. மற்றபடி யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. அவங்கவுங்க ரோல்ல பக்காவா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. படம் ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஸ்லோவா பக்காவா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, மற்றபடி செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம பீக்லாம். இந்த தமிழ்ல வந்து எதிர்க்கிறாங்க, தமிழுக்கு ஒரு உரிமை கொடுக்கல, அதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் போராடுறாரு, அதுதான் எனக்கு தெரியும். மற்றபடி அரசியல் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. புதுசா அரசியல் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. பின்னாடி என்னென்ன நடந்தது, தமிழுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கல, அது கிடைக்கிறதுக்கு போராடி இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஹிந்தின்றது ஒரு டூல் ஆஃப் கம்யூனிகேஷன் மட்டும்தான். ஹிந்தி அப்படின்றத வந்து ஒரு அரசியலா பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல சிவகார்த்திகேயனே கடைசியா வந்து ஹிந்தியில தான் பேசியிருப்பாரு. ஹிந்தியில என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, தமிழ் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருப்பாரு. ஸோ அங்கேயும் வந்து அந்த சீன்லையும் ஜஸ்டிஃபை பண்றாங்க, எங்களுக்கு வந்து ஹிந்தி அப்படின்றத தாண்டி தமிழுக்கு உரிமை கொடுங்க, ஹிந்தின்றது ஒரு டூல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு. ஸோ படத்தில் வந்து ஒவ்வொருத்தங்க பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ரவிமோகன் அவராக இருக்கட்டும், ஒரு சிவகார்த்திகேயன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமியோஸ் நிறைய இருக்குது. பைஜல் ஜோசப் அவரது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, அதை தாண்டி நிறைய கேமியோஸ் இருக்குது. பைஜல் ஜோசஃபோட ஒரு சின்ன ரோல், ஒரு சின்ன டியூரேஷன் வரும், அதுக்கே ஒரு சரியான ஒரு கிளாப் மொமெண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வைஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து ஸ்டோரி உங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் போக போக அப்படியே வந்து அந்த ஒரு இன்டென்சிட்டி வந்து ஏறும். தமிழ் அப்படின்றதுக்கு ஒரு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஒரு படமா தான் பார்க்க முடியும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்த ஒரு விஷயமா இதை நான் பார்க்க முடியல. எந்த அரசியல் கட்சியும் இதை வச்சு பிரச்சாரம் பண்ணாலும் ஏற்றுக்க முடியாது நம்மளால. ஒரு படமா பார்க்கும்போது ஒரு நல்ல படம். ஏன் இதை ஒரு படமா அப்படின்னு சொல்றேன்னா, இதுல நிறைய விஷயம் வந்து சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன் நீங்க போடுறீங்க, நடந்த விஷயத்த காட்டுறீங்கன்னா ஏன் சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்லணும் அப்படின்னாக்கா, இவங்க வந்து படத்தை எல்லாரும் உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ இது ஒரு படமா தான் என்னால் பார்க்க முடியும். படமா பார்க்கும்போது ஒரு நல்ல படம், அவ்வளவுதான். படத்துல அரசியல் எனக்கு தெரிஞ்சு படத்துல நிறைய அரசியல் இருந்திருக்கு, சென்சார்ல தூக்கியிருக்காங்க அது எல்லாத்தையும். பட் நான் பார்த்த வரைக்கும் படத்துல எந்த அரசியலும் இல்லை.
ஹானஸ்டா சொல்லணும்னாக்கா ஒரு மாணவர்கள் ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்க. அது ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க அதில் நிறைய பாதிக்கப்படுறாங்க, இந்தியால பாதிக்கப்படுறாங்க. அவங்க அந்த போராட்டத்தை எடுக்கிறாங்க. கடைசியில வந்து ஆட்சியை மாத்துறதுக்கு அவங்க ஒரு இதுவா இருக்காங்க. அந்த ஒரு மாணவர்கள் சக்தின்றது என்னன்றது இதுல காமிச்சிருக்காங்க. மேபி அதை ஆளும் அரசு பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆளுற அரசு பார்த்தா மாணவர்கள் சக்தின்றது ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி பயங்கரமா இருந்துச்சு. என்னன்னா, ஐயா இந்திய படிக்க சொல்லி எங்க உயிரை எடுக்காதீங்கயா, இந்தியை எங்க மேல திணிக்காதீங்கயா அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி அதர்வா எஸ்கே கெமிஸ்ட்ரியும் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. அண்ணன் தம்பி பாண்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜெயம் ரவி பயங்கரமா வில்லனா கலக்கியிருக்காரு. ஆனா அவரை வில்லனா பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. ஆனா செம்மையா பண்ணியிருக்காரு. ஜிவி மியூசிக் வேற லெவலுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர். எல்லா சாங்ஸுமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. ஓவராலா படம் வந்து பயங்கரமா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். ஹிந்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல், ஒரு பாலிடிக்ஸ் படம் தான் இது, ஒரு அரசியல் படம் தான். பிடிக்கும். ஏன்னா முன்னாடி வந்து இது வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத விட முன்னாடி வந்து இந்திக்காக நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க, இறந்துலாம் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு உண்மையிலே. இதுல என்னன்னா, அதர்வா வந்து ஒரு டிகிரி சர்டிபிகேட்டை கொளுத்துவாரு, நம்ம தாய்மொழியில படிச்சதால வேலை கிடைக்கல அப்படின்ட்டு. அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதுக்காக தான் எஸ்கே அதர்வாவை போட்டு அடிப்பாரு. அந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கோம், ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலை வாங்கணும்னா தமிழில் பேசினா வாங்க முடியல. அப்போ வந்து என்ன நினைப்பாங்க, இந்த டிகிரி யூஸ்லெஸ் தானே, அது வந்து இப்போ கூட போகிலாம் வருது போட்டு கொளுத்திடலாம் அப்படி தான் யோசிப்பாங்க. அந்த சீன் தான் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. சீனு ரொம்ப சூப்பர்.